வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஏற்கனவே அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானை சூழ்ந்திருக்கா. இது போதாதுன்னு இன்னொரு பெரிய போர்க்கப்பலை அமெரிக்கா இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இது இருக்கிற பலத்தை இன்னும் பெருசாக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு. அமெரிக்கன் செயிலர்ஸ் போர்க்கப்பல்களிலிருந்து கடலில் குதிச்சுக்கிட்டு இருக்கான்னு அடுத்த கட்ட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டவர். அவர் சமீபத்தில் என்ன சொன்னார்? யாரும் பயப்படாதீங்க, ஹார்மூஸை அண்ணன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நாம் வைக்கிறது தான் சட்டவங்க. ஈரான் என்ன ஈரானு, இதுக்கப்புறம் நாம தான் இதை சொன்னாரா? நமக்கு நல்லாவே தெரியும், ட்ரம்ப் சொன்னால் குரூப்பில் டூப்பு நிறைய இருக்கும், அதில் நாம் ஃபேக்ட் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும், 10 மேபி பொய்யா இருக்கும், நம்ம நம்புவோம். அந்த நம்பிக்கை காப்பாற்றிருக்காரு அவர். ஏன்னா இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்கு, திரும்ப ஒரு முறை பொய் சொன்ன ட்ரம்ப்பை பாருங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்க நாங்கள் ஹார்மூஸை விட்டு கொடுத்துருவோம்? டோட்டல் கண்ட்ரோல் அப்படின்றது ஹார்மூஸில் இன்னும் எங்கள் வசம் தான் இருக்குது. ஏன்னா ஹார்மூஸ் பகுதியில் இருக்க அந்த கன்னி வெடிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா யாராலையும் முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க அவங்க டோட்டல் கண்ட்ரோல் எடுக்க முடியும்? இன்னும் அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஹார்மூஸோட ரியல் ப்ரொடெக்டர்ஸ் எப்போவுமே நாங்கள் தான், அமெரிக்கா கிடையாதுன்னு ஈரானிங்க சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அமெரிக்கா சும்மா இருக்குமா? அதாவது அண்ணன் ஒன்று சொல்கிறேன், நீ சைலண்டாக இல்லாமல் போட்டு குடிக்கிறேன்ற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா சைடில் பீட் ஹெக்ஸத் இருக்கார்ல, அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி, செக்ரட்டரி ஆஃப் வார்ன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஈரானோட போர்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்கேடை போட்டிருக்கலாம் அமெரிக்கா. அந்த பிளாக்கேட் இதுக்கப்புறம் கால வரையறை இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. இட் மீன்ஸ் இத்தனை காலத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை எடுத்துருவோன்னு சொல்லலை, எல்லாம் பிரச்சனை போயிட்டுருக்குல போட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் எப்போ இந்த பிளாக்கேடை அப்புறப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கால வரையறையின்றி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார்ல, அது இன்னொரு பெரிய புயலை இந்த இஷ்யூவில் கிளப்பியிருக்கு. ஸ்காட் பெசன்ட், அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி, இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் போர்க்களத்தில் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிடுறாருன்னா, எக்கானமி காலத்தில் இவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு ஒன்றுமே. அதாவது இது வரைக்கும் ஈரான் வரலாறுலேயே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு நாடு பொருளாதாரம் சார்ந்து இவ்வளோ தனிச்சு விடப்பட்டிருக்காது. உலகத்தில் அப்படி ஒரு நாடாக ஈரான் அமைய போது பாருங்கள் அப்படின்றாரு. நமக்கு தெரிஞ்ச நார்த் கொரியாவை தான் நம்ம அப்படி பார்ப்போம். ஆனால் நார்த் கொரியாவை விட மோசமான பொருளாதார விளைவுகளை ஈரான் ஃபேஸ் பண்ணுன்ற துணியில் தான் அவர் இங்கே பேசி வச்சுருக்காரு. சரி ப்ரோ, பாம்புன்றாங்க, பாம்பை வெளியிட மாட்டாங்களே, என்னென்ன சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் அவரு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காப்புல. இட் மீன்ஸ் வர வாரம் மக்களே, இப்போ வீக்கெண்டு முடிஞ்சிருமா, இதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ டீசர் மாரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்றதை அடுத்த வாரம் சொல்ல போகிறாங்களாமா. காத்துக்கிட்டு இருப்போம், அடுத்து என்ன குண்டத்துக்கு போட போகிறாங்களோ ஈரானோட பொருளாதாரம் சார்ந்து. ஏன்னா ஏற்கனவே ஈரானில் பொருளாதாரம் கவலைக்கிடமான நிலையில் இருக்குது. ஏற்கனவே இந்த பிளாக்கேடை போட்டு வர ஈரான் போர்ட்ஸ் எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் வர தடுத்து வச்சுருக்காங்களா. இதுக்கப்புறமும் ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டாங்கன்னா ஈரானுக்கு வேறு வழியே இருக்காதுங்க. அமெரிக்கா கேட்குறத அவங்க பண்ணுற நிலைமைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்பட்டுருவாங்க. ரைட்டு. வாஷிங்டன் போஸ்ட் இருக்குல்ல, அவங்க என்ன திறமை இப்போ ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா 1 இல்லை 2 இல்லை 45 ரீப்பர் ட்ரோன்ஸை ஈரானுடனான போரில் இழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. சொன்னது வெளியூரை சேர்ந்த பத்திரிகைலாம் கிடையாது, வாஷிங்டன் போஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த டாக்ஸ் பேயர்ஸோட மணி இருக்குல்ல, இதை வச்சு தான் மக்கள் வரி பணத்தை வச்சு ஃபுல்லாக அமெரிக்க ராணுவம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மணி கிட்டத்தட்ட 12,406 கோடி ரூபாய் இப்போ நம்மளுக்கு வீணாக இருக்குது. இவ்வளோ ட்ரோன்ஸ் இழந்திருக்கோல, நமக்கு வீணாக இருக்குன்னு வாஷிங்டன் போஸ்ட்டு செய்தி போட்டிருக்காங்க. இதில் சில ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்குன்றாங்க. அதாவது பெரும்பாலும் ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம், சில ட்ரோன்ஸ் கிராஷ் ஆகிருக்கு. கிராஷ் எப்படி ஆகும்? அதை ஒழுங்காக இயக்க தெரியல அப்படின்னா ஆகும். கம்யூனிகேஷன் நம்ம இழந்தோம்னாக்கா ஆகிடும். அப்போனா நீங்கள் பண்ண சில குளறுபடிகளும் இத்தனை ரீப்பர் ட்ரோன்ஸ் காலியாக காரணம்னு வாஷிங்டன் போஸ்ட்டில் இப்படி செஞ்சுருக்காங்க ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனை. போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட 185 ரீப்பர்ஸ் இருந்துச்சாமா. ஆனால் இப்போது 135 கீழே வந்திருக்காமா. ஒரு போரில் இன்னும் ஜெயிக்க கூட இல்லை, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ இழப்புகளான்னு அமெரிக்காவுக்குள்ளே ட்ரம்ப் அரசை போட்டு அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க ஊடகங்களும் பத்திரிகைகளும். இது இல்லாமல் இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா, ட்ரம்ப்போட ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஞாபகம் இருக்கா, அவர் கொண்டு வந்தார் பாருங்க. அதை வச்சு ஒரு பெரிய கேஸே போட்டிருக்காங்க அமெரிக்காவில் இருக்க ஊடகங்களும் பத்திரிகைலாம் சேர்ந்துக்கிட்டு. இது என்னன்னா, அந்த ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் எந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் டவுன் ஆகும் அப் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இதுவே ஒரு விஷயம் நடக்க போகிறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா
நாம் அதுக்கேற்ற மாதிரி ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம். இதை பண்ண முடியுமா? ரைட்டு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் போடுற ஒரு போஸ்ட்டு இந்த வாரை பற்றி, அந்த போஸ்ட் வந்த பிற்பாடு கவனிச்சிருக்கீங்களா? உலக பங்குச்சந்தைகள் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவான போஸ்ட்டாக அந்த ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா பங்குச்சந்தைகள் டவுன் ஆகிடும். பாசிட்டிவான போஸ்ட்டாக இருந்தால் பங்குச்சந்தை அப் ஆகும். அந்த போஸ்ட் போகிற டைம் இருக்குல்ல, அதை முன்கூட்டியே டொனால்ட் ட்ரம்ப் யாருக்கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் கழித்து அந்த போஸ்ட்டை போட்டார்னாக்கா, இந்த யார்கிட்ட சொல்லுவார் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் உடனடியே ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாப்புல, ஓகே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுனாக்கா இந்த கம்பெனி ஷேர்ஸில் மேலே போக இந்த கம்பெனி ஷேர்ஸில் கீழே வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றுவாப்புல. ஸோ அந்த போஸ்ட் வந்த பிற்பாடு இதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுமா? அவர் நினச்ச மாதிரியே ஜஸ்ட் லைக் தட்னு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பயங்கரமாக. புரியுதாங்க? இப்போ தான் என்ன மேட்ருன்னா, இவர் எக்ஸ் தளத்தில் மட்டும் வெளியிட்டு இல்லாமல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எக்ஸ் தளத்தில் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரம்ப்போட அந்த பேஜ் இருக்குல்ல, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு, அதில் சில மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மில்லி செகண்டுக்கு முன்னாடி வர்ற அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா சில கோடிகளை கொடுத்தீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாதிரி தான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உலக பணக்காரர்கள் அந்த போஸ்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும்னு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் ட்ரம்ப்புக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பல பேரும். என்னங்க நடக்குதுங்க? அவர் போடுற போஸ்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, ஆனால் அதை வச்சே காசு பார்க்குறதா? என்னது இது? இது எவ்வளோ பெரிய இல்லீகலான விஷயம்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவ்வளோ பேர் கூத்து நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில். இப்போ சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, விடுங்க, இந்த பஞ்சாயத்து பெருசாகும். அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை கொடுக்குறவங்களுக்கு இப்போ அமெரிக்காவோட சில அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இது போல் இஸ்ரேல் எங்களை பலமுறை வார்ன் பண்ணியிருக்குங்க. டொனால்ட் ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து, ஈரான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணுற 10 அட்டம்ப்டில் ஒரு அட்டம் சக்ஸஸ் ஆச்சுனாலும் ட்ரம்ப்பு செத்துருவாப்புல. ஸோ பார்த்துக்குங்க. அதுவும் சமீபத்தில் டர்க்கியில் அந்த விமானத்துலேருந்து மாறின விஷயம் நம்ம பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? சோற்று வண்டியில் ட்ரம்ப்பை உட்கார வச்சு கூட்டின்னு போனது. அதுக்கெல்லாம் முன்னாடியே ஈரான் ட்ரை பண்ணிட்டுருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷன் வரவே தான் ட்ரம்ப்பை சேஃப் பண்ணியிருக்கீங்க, புரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பல முறை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போயும் அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இதைத்தான் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் மறுக்கிறாங்க. இல்லைங்க, இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் மேலே எங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்கணும்னு அப்படி சொல்கிறானோ தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்ததில் அப்படியும் த்ரெட் இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டைரெக்டாக ட்ரம்ப்பை கொள்றதுக்கான ப்ளாட்டை அவங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்ற விஷயத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இஸ்ரேல் மேலே லைட்டாக இவங்க கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓகே. இந்த அமெரிக்காவோட USS ஏப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 240 நாட்களுக்கு மேலே டெப்ளாய் பண்ணப்பட்ட அதே இடத்துல தான் இருக்குது. கஷ்டகாலம். ஏன்னா தரையில் இல்லை, ஃபுல்லாக கடலில் இருக்குது. அங்கே இருக்கிறது மனுஷங்க தான். அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ தூரம் பற்றாக்குறை உள்ள உணவு சார்ந்து மற்ற விஷயங்கள் சார்ந்து ஏற்பட்டிருக்கோம். நம்மளே பல செய்தியை கேள்விப்பட்டோமா? இதில் சில சோல்ஜர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களாமா, அந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு கப்பலில் இருந்து கடலில் குதிச்சிருக்காங்களாமா. இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக இந்த விஷயம் வெளியே நிரூபிக்கப்படலைங்க. ஆனால் ஊடக தகவல்களாக இது இப்போ வெளியே வந்திருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ ப்ரெஷர் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஆளை விட்டா போதும், உயிரை போனால் போகிற நான் கடலில் குதிக்கிறேன்ட்டு. குடும்ப மக்களே, இது நடந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கவங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கும் இவ்வளோ நாட்கள் அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிற அளவுக்கு போயிருமா கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம் தான். ரைட்டு. இந்த அமெரிக்காவில் இருக்க டெமோக்ராட்டிக் லா மேக்கர்ஸ் இருக்காங்களே, அதாவது ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி, இவங்களுக்கு எதிர்க்கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஓகேவா? அதை சேர்ந்த லா மேக்கர்ஸ்லாம் இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்ல, இதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட. என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட செயலர்ஸோட சேஃப்டியை நம்ம தான் பாதுகாக்கணும். அவங்களுக்கு என்ன தான் நடந்துட்டுருக்கு இப்போது அந்த ஏப்ரஹாம் கப்பலில்? எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்களா? அவங்க மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்காக இருக்குது? உள்ளுக்குள்ளே ஏதாவது சப்ளை ஷார்ட்டேஜஸ் ஏற்பட்டிருக்கா உணவுப் பொருட்களை வழங்குறதுல மற்ற விஷயங்களில்? இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், யாராவது வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா உள்ள? அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? எவ்வளோ நாட்கள் உள்ளே இருக்காங்க? இப்படி எல்லாத்துக்கான ஆன்சர் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் நம்ம செயலர்ஸை நடத்துகிற விதம் அருவருக்க தகுந்தது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் கூட. இவ்வளோ நாட்கள் அங்கே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அவங்கள. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எவ்வளோ மனமாற்றங்கள் ஏற்படும்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகள் கேட்கல, டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த லா மேக்கர்ஸ், இந்த ஆளும் அரசு இருக்கிற ட்ரம்ப் அரசு, அதை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் எவ்வளோ பெரிய ப்ரெஷராக மாறிடுது தெரியுமா அமெரிக்க அரசுக்கு? சொல்கிறேன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்களே, அவங்க ஒரு செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, USS ஏப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்ல, போர்க்கப்பல், அதுக்கு பதிலாக இன்னொரு கப்பலை அமெரிக்கா அங்கே கொண்டு வருது அப்படின்னு நியூஸை போட்டிருக்காங்க. அந்த கப்பல் பேர் USS ஜார்ஜ் வாஷிங்டன். பசிபிக் பேஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியரான இதுவை இவங்க அந்த மிடில் ஈஸ்ட் நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்களாமா. கப்பல் கிளம்பி போயிட்டு இருக்காமா இப்போ வரைக்கும். எப்படி ப்ரோ, ஏப்ரஹாம் லிங்கனை இந்த கப்பல் ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா கேட்டிங்கன்னா, அவ்வளோ தூரம் வர முடியல அப்படின்னா கூட இதுவும் சாதாரண கப்பல்லாம் இல்லை. இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இந்த USS ஜார்ஜ் வாஷிங்டன் இருக்குல்ல,
இது ஆக்சுவலாக ஒரு நிமிட் கிளாஸ் நியூக்ளியர் பவர்டு கேரியர். அதுதான் ஹைலைட்டு. அதாவது அணுசக்தி மூலமாக இயங்குற ஒரு கப்பல் இது, இந்த மெகா கப்பல். இதோட லென்த்து மட்டும் எவ்வளோ தெரியுமா? 1092 ஃபீட்டு, அதாவது 332.8 மீட்டர்ஸு. இந்த கப்பலோட விட்டு எவ்வளோ தெரியுமா? 252 ஃபீட்டு, இட் மீன்ஸ் 76.8 மீட்டர்ஸு. ஃப்ளைட் டெக் இருக்குல்ல, அதோட உயரம் மட்டுமே 134 ஃபீட்டு, இட் மீன்ஸ் 40.8 மீட்டர்ஸு. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் என்ன தெரியுமா? 30 நாட்ஸுங்க. அதாவது கிலோமீட்டர்ஸில் சொல்கிறதா இருந்தால் மணிக்கு 56 கிலோமீட்ரு, மைலில் சொல்கிறதா இருந்தால் மணிக்கு 35 மைல்ஸு. இந்த அளவுக்கு பயணிக்கக்கூடியது இந்த பிரம்மாண்டமான ராட்சத கப்பல். இதில் ப்ரொபல்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வெஸ்டிங்ஹவுஸ் A4W நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இது கூடவே 4 ஸ்டீம் டர்பைன்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அணுசக்தியில் ஒரு கப்பல் இயங்குதுன்னா அதுக்கு ரேஞ்சு நீங்கள் லிமிட் பவுண்டரி செட் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு பயணிச்சிட்டே இருக்கும், அன்லிமிட்டெடு. இதில் என்ன தெரியுமா ஒரே ஒரு கன்சர்னு, எல்லா போர்க்கப்பல்களுக்கு அதே கன்சர்ன் தான். உள்ளுக்குள்ளே எத்தனை நாட்கள் வரைக்கும் ஃபுட்டை நீங்கள் பெருசாக ஷார்ட்டேஜ் ஏற்படாமல் வச்சுக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது க்ரூவோட லிமிட்ஸுங்க. ஓகே, ரைட்டு. இந்த யூஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும் சுமந்துட்டு போக முடியும். 75. இந்த ஷிப் க்ரூ பார்த்தீங்கன்னா 3200 சைலர்ஸு இந்த ஷிப்பை இயக்குறவங்க ஒட்டு மொத்தமாக. இதில் ஏர்விங் பர்சனல் இருக்காங்களா, அவங்க எண்ணிக்கை மட்டும் 2480 ஆஃபீஸர்ஸு. ஸோ ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா இந்த ஆன் போர்டில் இருக்கவங்க 5680 பேர். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வெனிசுவேலா மாதிரி ஈரானை ஈஸியாக தொட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் அமெரிக்கா கிளம்புறங்குச்சு. ஆழம் தெரியாமல் காலை விட்டு இப்போ தவிச்சிட்டு இருக்கிறது யார் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நன்றி.